الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட குரான் காலேஜ் சேனலில் உஸ்தாத் அல்தாஃபியோட சேர்ந்து இன்றைக்கி நம்ம சூரத்துல் கஹஃப் உடைய குகைவாசிகளை பற்றின டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம குரானிய கதைகள் அதில் வந்து நம்ம குகைவாசிகளை பற்றி பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் சூரத்துல் கஹஃப்ல அந்த ஆஸ்பெக்டை மட்டும் தான் புரிஞ்சுக்கணுமா, இல்லை இன்னும் படிப்பினைகள் இருக்கான்றதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நீங்கள் சொன்ன குகைவாசிகள் சம்மந்தப்பட்ட வரலாறு ஒன்று. பொதுவாக சூரா கஹ்ஃப் சம்மந்தமான சூரா கஹ்ஃபுக்குள்ளே இது ஒரு முக்கியமான பார்ட்டு. இந்த வரலாறு குகைவாசிகள் சம்மந்தமான வரலாறு முக்கியமானது. அதை தாண்டி இன்னும் சில வரலாறுகளை அதே சூறாவில் அல்லாஹ் பேசுகிறான். பல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பேசப்படுகிறது. அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம தொகுத்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு கேட்டால், பல்வேறு வகையான சோதனைகளை எவ்வாறு எதிர்கொள்ளணும் மனித வாழ்க்கையில் அப்படிங்கிறத அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்களை வரலாற்று பின்னணியோடு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்ற மாதிரி இருக்குது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், பணவளம். பணம் என்பது மனிதர்களுக்கான ஒரு பெரும் சோதனை. இந்த பணத்தை எப்படி எதிர்கொள்கிறது வைக்கிறது என்பது சம்பந்தமாக பொருளாதார ரீதியான விஷயங்களை கற்றுத்தருவதற்கு ஒரு வரலாறுல பேசப்படுது. ஒருத்தருக்கு 2 தோட்டங்கள் எல்லாம் கொடுத்துருந்தான். அவர் எப்படி அவருக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க, 2 பேருக்கு இடையில் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னு இப்போ பொருளாதார சோதனைகளை பற்றிய ஒரு பார்வை சூரா கஹ்ஃப்ல பேசப்படுகிறது. அது மாதிரி அதிகாரம் என்பது ஒரு பெரும் சோதனை. துல்கர்னைன். வெரி குட். துல்கர்னைன் பற்றியான அந்த விவரம் அதில் பேசப்படுகிறது. அதிகாரம் கொடுக்கப்படுறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும், அவங்க மக்களுக்கு என்னவெல்லாம் செய்யணும், அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறை என்ன என்பதும் அதில் பேசப்படுது. அதே மாதிரி அறிவு ஒரு பெரும் சோதனை. நிறைய மனிதர்கள் அறிவால் வழிகட்டு போனவங்க இருக்கிறாங்க. அறிவு தான் இருக்குது அவங்கள்ட்ட, ஆனால் அந்த அறிவு ஆணவத்தை கொடுத்து அந்த ஆணவத்தின் வழியாக வழிகட்டு போய் அது ஒரு பெரும் வரலாறு இருக்குது. அதையும் அல்ல அங்கே அந்த ஒரு பெரும் வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றின் வழியாக அந்த அறிவு சோதனையை அல்ல நமக்கு பாடம் நடத்துகிறான். அதை எப்படி பார்க்கணும், எதிர்கொள்ளணும்னு. இப்போ நம்ம பேசிக்கிட்ட இந்த குகைவாசிகளை பொறுத்த வரைக்கும் அது ஈமானிய சோதனை. நம்ம ஈமானுக்கு சோதனை ஏற்படுகிற பொழுது பொதுவாக இறை நம்பிக்கைக்கு, இறைவனை வணங்குறதுக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் மட்டுமே வணங்குவேன் என்று உறுதியாக நிலைபெற நினைக்கும் பொழுது அதுக்கு இடையூறுகள் வரும்பொழுது அதை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது. அப்போ இந்த சூறா முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையில் பல்வேறு வகையான சோதனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லித்தர ஒரு அற்புதமான ஒரு சூரத்துல் கஹ்ஃப். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். குகைவாசிகளை பற்றி சொல்லும் போது ஒரு ஃபேண்டசியான ஒரு கதையாக 300 வருஷம் தூங்கினாங்க, இது ஒரு நம்பிக்கை உடையதா அப்படின்ற மாதிரி பலர் அதை ஒரு விமர்சனமாகவே வைக்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஒரு நம்பிக்கை உள்ளதாக நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இஸ்லாத்தை மறுக்க நினைக்கிறவங்க, குரானை ஏற்றுக்காதவங்களிடமிருந்து வரக்கூடிய இந்த கேள்வி. அப்படி பார்த்தா உலகத்தில் இப்போ நம்ம உட்காந்துருக்க பூமி சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. 1000 கிலோமீட்டர் வேகத்தில் நம்புற மாதிரியே இருக்குது. ஆனாலும் போனாங்க, விஞ்ஞானிகள் சொன்னாங்க. விஞ்ஞானி சொன்னார்னா விஞ்ஞானி பார்த்துருக்காரு, அவர் சொல்கிறாரு. எனக்கு என்னது, அவர் சொன்னார், அந்த புக்கில் வந்துச்சு, பள்ளிக்கூடத்தில் சொன்னாங்க, அதை நான் நம்புகிறேன் தானே. சில காரண காரியங்கள் வச்சு நம்புகிறோம். இதையே நம்புகிறேன் நான் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு நான் நம்புகிறேன். பிறகு இதில் எனக்கு என்ன டவுட்டு? படைச்ச இறைவன் சொல்லியிருக்கிறான் என்று யாரோ ஒரு விஞ்ஞானி சொன்னார், அறிவியலாளர் சொன்னாருங்கிறதையெல்லாம் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது உலகத்தையெல்லாம் படைச்ச இறைவன் ஒரு செய்தியை சொல்கிறான், அதில் எனக்கு நம்புறதுக்கு மூமின்களுக்கு எந்த சங்கடமுமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவன் அப்படின்னு ஒருத்தனை நம்ம நம்புகிறோம் அப்படின்னாலே எல்லா வல்லமையும் உள்ளவன் தான் அவன், எல்லா ஆற்றலும் அவனுக்கு இருக்குது. அவனைத்தான் நம்ம இறைவன் நம்பணும். சில பேர் நம்புகிற மாதிரி இறைவனை மனிதர்களை போல, மனிதனுக்கு என்ன ஆற்றல் இருக்குதோ அது மாதிரி தான் மனிதனை மாதிரி தேவைகள் இருக்குது, மனிதனை மாதிரி மனைவி மக்கள் இருக்குது, மனிதர்கள் மாதிரி பெற்றோர் பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க வேணுமானால் அதை டவுட்டு படலாம். எப்படிப்பா நடந்திருக்கு? ஏன்னா மனுஷனுக்கு என்ன முடியுமோ அதுதான் அந்த கடவுளுக்கு முடியும் நம்புறவங்களுக்கு அந்த கேள்வி வரலாம். நாம இறைவனை எப்படி நம்புகிறோம்? இஸ்லாம் எப்படி சொல்லுது? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் எல்லாத்துக்கும் ஆற்றல் படைச்சவன் சொல்லுது. அப்படியான ஒரு தன்னை நம்பினதுக்கு பிறகு அவன் உண்மையை தான் சொல்லுவான், அவன் பொய் சொல்ல மாட்டான். நம்பினதுக்கு பிறகு அவன் சொல்கிறான்னு சொல்லும் பொழுது நான் நம்புறதுல ஒரு சங்கடமும் இல்லை. அதே நேரத்தில் இப்படி வெறுமனே இறை நம்பிக்கைங்கிறது மட்டும் இல்லாமல்
அறிவுபூர்வமாக நாம் நம்புவதற்கு தேவையான விஷயங்களே அல்லாஹ் சேர்த்து தான் சொல்லியிருக்கான். அந்த வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளையும் அவங்களுடைய கண் பார்வை சம்மந்தமாக, அவங்களுடைய சப்தம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பாதுகாப்பு திரை ஏற்படுத்தப்பட்டது சம்மந்தமாக, சூரிய வெப்பம் அவங்கள தாக்காமல் ஒரு செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டது சம்மந்தமாக, தூங்கும் போது பிறண்டு அப்படியே புரட்டி 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 அதெல்லாம் வந்து சும்மா கற்பனைகளை எல்லாம் பண்ணிட முடியாது. இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைய நவீன அறிவியல் விஷயங்களில் என்னென்ன கேள்விகள்லாம் வருமோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அறிவார்ந்த கோணத்திலையும் அது ரொம்ப தகுந்ததாக இருக்குது. நம்பிக்கை, இறை நம்பிக்கை அடிப்படையில் பார்த்தா நம்பிக்கைக்குரியதாகத்தான் அது இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உஸ்தாத், அப்புறமா அந்த சூரானை படிக்கும் போது அல்லாஹ் வந்து அந்த 300 வருடங்கள் அவங்க தூங்குனது இதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். இதை தாண்டி அல்லாஹ் ஆச்சரியங்களை வெளிப்படுத்துகிறான், அவனோட வல்லமையை வெளிப்படுத்துகிறான்றது தெரிய வருது. ஸோ இதை பற்றி எப்படி எலாபரேட்டடாக நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஆமாம், அந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் இப்படி தான் ஆரம்பிக்குது. அந்த அத்தியாயத்தில் இந்த வரலாறு ஆரம்பிக்கிற இடமே எப்படி ஆரம்பிக்குன்னா, அம் ஹசிபுத்த அண்ணா சஹாபல் கஹுப் வர் ரகீமி கானூமின் ஆயாத்தினா அஜபா. இந்த குகைவாசிகள் வந்து நம்முடைய அத்தாட்சிகளில் ரொம்ப ஆச்சரியமானவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அந்த கேள்வியினுடைய துணி எப்படி இருக்குன்னு கேட்டால் இது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி உண்மையிலே அது ஆச்சரியமானதான். ஆமாம், நம்ம 300 வருஷம் கழிச்சு ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு முன்னாடி போனவங்க வெளியில் வர்றாங்க. ஒரு பழைய தலைமுறையை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக தானே இருக்கும். தூங்கி எஞ்சி வந்திருக்கோன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்ம ஒரு பருந்து பார்வையில் பார்த்தால் இது 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 ஆச்சரியமான பல செய்திகள் அதற்குள்ளே அடங்கி இருக்குன்னு நமக்கு புரியுது. ஆனால் அல்லாஹ் இந்த கேள்வியின் வழியாக வேற ஏதோ ஒரு செய்தி சொல்ல வர்றான்னு புரியுது. அப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால் 2 விஷயங்கள் இதிலேருந்து புரியலாம். ஒன்று, ஆச்சரியம்னா இது பெரிய ஆச்சரியம் நினைக்கிற, நான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற இதை விட பிரம்மாண்டமான ஆச்சரியங்கள் ஒன்று சுற்றி எல்லாம் இருக்குது, அதை முதல்ல கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய எல்லா ஆச்சரியங்களின் பாலும் உன்னுடைய பார்வை எல்லாம் திருப்ப நினைக்கிறாங்கிறது ஒன்று தெரியுது. என்ன, இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், நம்ம நிற்கிறோம், நம்ம குனிகிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவெல்லாம் பெரிய ஆச்சரியம். அறிவியல் படி, சயின்ஸ் படி ஒரு மனுஷன் நின்றுகிட்டே இருக்கிறோம்ல, 5 அடி 6 அடி உயரமுள்ள ஒரு மனுஷன் டக்குன்னு முன்னாடி குனிஞ்சு முன்னாடி இருந்து ஒரு பொருளை எடுக்கிறதுங்கிறது அறிவியல் படி பெரிய ஆச்சரியம். வேற எந்த மனிதர்கள் கண்டுபிடி ரோபோட் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஸ்ட்ரக்சரில் இப்படி ஒன்று செய்யவே முடியாது. கீழே பாட்டம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, மேலே ஹெட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. வெயிட்டான ஒன்று அப்படி சாஞ்சிதுன்னா அந்த பக்கம் சாஞ்சிரும், இப்படி சாஞ்சா இந்த பக்கம் சாஞ்சிரும். அப்படியெல்லாம் சாயாமல் நம்ம குனிகிறோம், எடுக்கிறோம். இதுவெல்லாம் கூட பேர் ஆச்சரியம், பெரும் அதிசயம். நம்ம சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், மரங்கள் முளைக்கிறத பார்க்குறோம், ஒரு சின்ன விதைக்குள்ளே எல்லா டேட்டாஸ் இருக்கிறத பார்க்குறோம். இது மாதிரி எக்கச்சக்கமான ஆச்சரியங்கள் ஒன்று சுற்றி இருக்குப்பாங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் அட்ரஸ் பண்ணுறாங்கிறது புரியுது. ஒன்று கரெக்ட். இப்போ இந்த சயின்டிஃபிக்காக சொல்லும் போது கூட சூரியனோ சந்திரனோ அதனோட இடம் வந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி வந்துட்டாலோ ஃபுல்லாக கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நம்ம டெஸ்ட்ராய் என்ன ஆகும்? அவ்வளோதான். ஒன்றுமே 1 கிலோமீட்டர் இல்லை, சின்ன மாற்றங்கள் இருந்தால் போதும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஈர்ப்பு விசை அப்படியே தலைகீழாக மாறி போய் ஒன்னோட ஒன்று முட்டி மோதி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ரெண்டாவது, அதுக்குள்ளே இன்னொன்று என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த ஆச்சரியத்தில் உன் பார்வை இந்த ஆச்சரியம்ன்ற இந்த மேட்ரு சொல்ல ஆரம்பிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அதுக்காக வேண்டி நான் எதுவும் சொல்ல வரல. அப்படி நீ அதை போய் பார்க்காத, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எது அது இல்லைப்பா. நீ நினைக்கிற மாதிரி அவன் எத்தனை வருஷம் தூங்கினாங்க, எப்படி எந்திரிச்சு வந்தாங்க பார்த்தியா, அப்போ பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் அது இல்லை. நீ எதை பாயிண்ட் பண்ணணும், எதை கவனிக்கணும் அப்படின்னா அதில் கிடைக்கிற பாடத்தை கவனிக்கணும், அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய கவனம் எதை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வியை முன் வைக்கிறான். ஆச்சரியம் இதில் போய் நிற்காத, இதை தாண்டி வேற உள்ளுக்குள்ள மேட்ரு இருக்குது பாரு, அந்த மேட்ரு தான் உனக்கு தேவையான மேட்ருக்குள்ளே போப்பா. தேவையில்லாத இந்த மேட்டரில் போட்டு நீ போட்டு உன் நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்காத என்று அல்லாஹ் நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கைட்லைன் போட்டு, ஒரு வழிகாட்டுதலை போட்டு டைவர்ட் ஆகாமல் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று நாம் சிந்திக்கும் போது விளங்குது. சரி உஸ்தாத், இப்போ இதிலிருந்து நான் ஒரு படிப்பினையாக என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னா, அவங்களுடைய உறுதித்தன்மை, அந்த குகைவாசிகள் வந்து தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு உறுதித்தன்மையோட குகைக்குள்ளே போனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாலிகான சகோதரர்களோடு இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு படிப்பினையாக நான் எடுத்துக்கலாமா அதுலேருந்து? இல்லை, உண்மையை கண்டிப்பாக குர்ஆன் அப்படி தானே சொல்லுது. அதில் வரும்பொழுது இதில் ஒரு நுட்பமான செய்தி இருக்குது. என்ன நுட்பமான செய்தி இருக்குன்னா, இந்த வாலிபர்கள், இந்த இளைஞர்கள் போகிறாங்க, அவங்க ஒரு டீமாக போகிறாங்க. அந்த டீம் ஒரு சின்ன டீமாக இருக்கட்டும், அது எண்ணிக்கை கொஞ்சம் முன்பின் இருந்தால் கூட பெரிய 100கணக்கான பேர் கொண்ட படை இல்லை, ஆனாலும் ஒரு சின்ன டீமாக அவங்க கிளம்பி போகிறவங்க இந்த ஈமானை பாதுகாத்துக்கிறத தான் போகிறாங்க. ஊருக்குள்ளே பிரச்சனை,
அவங்க பேசுகிற அந்த விஷயங்கள்லேருந்தே விளங்குது. ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லார், எங்கள் இறைவன் வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனுமாக இருக்கிறான், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம், அப்படி அழைச்சோம்னா ஒரு பெரிய தப்பான விஷயத்தை நாங்கள் சொன்னவங்களாக ஆயிடுவோம் வச்சுருவோம், இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் தெளிவான ஆதாரத்தை கொண்டு வந்து தரக்கூடாதா, அப்படியெல்லாம் அவங்க பேசுகிற விஷயங்கள்லேருந்து அவங்க ரொம்ப வலுவாக ஏகத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் ஒருவன்கிற அந்த பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊருக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அதை அவங்க கடைபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெரிய நெருக்கடியும் வந்துருச்சு. அப்போ நெருக்கடி நிலை வந்தது உடனே இதுக்கு பிறகு இங்கே நம்ம ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை, இங்கே இருந்தோம்னா வேற மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க, நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் எங்கே அந்த ஈமானை காத்துக்கொள்ள முடியுமோ அங்கே போயிடுவோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. அப்போ அவங்க புறப்பட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு இதில் கிடைக்கிற பாடம் என்னன்னு கேட்டால், நாம் இப்படியான ஒரு சூழலை சந்திப்போம் தான், சந்திக்க மாற்றம்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் வரும். அப்படி நெருக்கடி வரும்பொழுது புறப்பட்டுரு, இங்கே இருந்தால் ஈமானை பாதுகாக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி சூழல் வந்தால் எங்கே இருந்தால் நீங்கள் ஈமானை பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரி இடத்துக்கு போங்க, ஒன்றும் பயப்படாமல் போங்கங்கிறான். இந்த வரலாற்று நிலையை என்ன சொல்கிறான், நீ ஐயோ நம்ம வாழ்ந்த ஊரில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே, சொந்த பந்தங்களை விட்டுட்டு அப்படி தான் போனாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் இழப்பா, பெரிய இழப்பு தான். கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இழப்பே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தா சரி வெளியில் போகும்போது அப்படி இருந்துக்குவோம், வீட்டுக்குள்ளே வரும்போது அல்லாஹ் தொழுதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சமரசம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஊர்லேயே இருந்திருப்பாங்க, தொழில் துறை எல்லாம் அங்கே தான் இருந்திருக்கும், அப்பா அம்மா அங்கே தான் இருந்திருப்பாங்க, நண்பர்களோடு இருந்திருப்பாங்க, ஒன்றும் பெரிய சிக்கலாக இருந்திருக்காது. ஆனால் ஈமானை பாதுகாக்க முடியாத ஒரு இடத்துல நீ உட்காந்துக்கிட்டு இருக்காது, கிளம்பு அப்படின்னு உடனே அல்லாஹ்வுக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீனும் அது மாதிரியான ஒரு மன உறுதியை வளர்த்துக்க, போனேன்னு வச்சுக்க. இப்படி முடிவெடுத்து நீங்கள் போனீங்கன்னா போகும்போது உங்களுக்கு பயம் வரும்ல, போகிறோமே நம்ம ஃப்யூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன, வருமானம் எங்கே, கடல் இங்கெல்லாம் இருக்குது, முதல் இங்கெல்லாம் இருக்குது, எல்லா வாய்ப்புகள் இங்கெல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு எப்படி அப்படின்னு யோசிக்கிறீல, நான் பார்த்துக்குவேன், நீ போகணும் அல்ல நமக்கு தைரியம் சொல்கிறான். நான் இருக்கேன்டா போ சொல்கிறது, எனக்காக நீ போகிற, படைச்சவனுக்காக வேண்டி போகும்போது படைச்சவன் சும்மா விட்டுருவானா? அந்த ஒரு தைரியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த வரலாற்றின் வழியாக சொல்லித்தர்றான்னு நமக்கு புரியுது. இப்போ உஸ்தாத் இந்த ஹிஜ்ரத்தை பற்றி இப்போ சொன்னீங்க. ஹிஜ்ரத்தை வந்து இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்ளை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஹீரா குகையில் போய் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு கடுமையான ஒரு சூழல் இருக்கும் போது ஹீரா குகையில் போய் இருக்கிறது, அதை வந்து அப்படியே வந்து இன்றைக்கி நம்ம காலத்துலேயும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு குருட்டுத்தனமாவோ ஒரு ப்ரீ பிளான்டாக இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சூழல் கூட இருக்கும். இப்போ ஈமானை பாதுகாக்க போகிறாங்க அப்படின்றப்ப அது எந்த பேசிஸில் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஹிஜ்ரத் செய்யலாம்? இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக இந்த எண்டுக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. இந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தீமைகளுக்கு எதிராக விலகி செல்லுதல், தீமை அப்படின்னு போகிறது, ஊரை விட்டுட்டு ஊர் உலகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ காடோ செடியாக போகிறது அப்படிங்கிற வகையில் இதை மொட்டையாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா குர்ஆனில் எக்கச்சக்கமான வசனங்கள் எப்படி இருக்குதுன்னா, தீமைகளுக்கு எதிராக போராடணும், பேசணும், சீர்திருத்தம் பண்ணணும், நன்மைகளை ஏவணும், தீமைகளை தடுக்கணும். அப்போ தீமை இருக்கிற பகுதியில் தீமைகளுக்கு எதிராக போராட வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. நான் பேசாமல் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்னா அப்போ இந்த வேலையை யார் செய்கிறது? இஸ்லாமுங்கிறதே இந்த மாதிரியான பணிகள் சீர்திருத்த பணிகளை மேற்கொள்வது தான் இஸ்லாத்தினுடைய பிரதான பணி. அப்போ அந்த பணியை நம்ம செய்யாமல் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ஆயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னதையெல்லாம் சில பேர் உதாரணம் காட்டத்தான் செய்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் அது பொருத்தமானது இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு முன்னாடி போனாங்க. அவங்க போனது நபியாக ஆனதுக்கு பிறகு சமூகத்தில் தான் கிடந்தாங்க. மக்களோட மக்களாக நின்று தான் போராடினாங்க, பாடுபட்டாங்க. அவங்க எப்போ போனாங்கன்னு யோசிக்கணும். எப்போ போனாங்க? மார்க்கத்தை சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லி, போராட வேண்டிய அளவுக்கு போராடி, கடைசியில் இதுக்கு பிறகு சொல்வதற்கு வாய்ப்பில்லை, அதை செயல்படுத்த வாய்ப்பில்லை, விட்டால் வாழ்கிறதுக்கே வாய்ப்பில்லைங்கிற கட்டம் வரும் பொழுது அப்போ இடத்த காலி பண்ணி போனாங்க. இப்போ இவங்களும் அதே மாதிரி தான். இந்த குகைவாசிகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அவங்க கடப்பு சொல்லியிருக்கிறாங்க, செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஊருக்குள்ள பிரச்சனையாகி மன்னர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அது ஒரு பெரிய விவாத பொருளாகிடுச்சு. அதுக்கு பிறகு வாழ முடியாத ஒரு நெருக்கடி வந்த உடனே சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லியாச்சுப்பா, இதுக்கு பிறகு நம்ம இருந்தோம்னா சொல்லவும் முடியாது, நாம் செய்யவும் முடியாது. அல்லாஹ்வை வணங்குங்கிறத பேசவும் விட மாட்டான். சரி நான் ஒருத்தருக்கும் பேசலைப்பா, என் அளவில் நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன்னா நம்ம வணங்க விட மாட்டான். எல்லாத்தையும் பெரிய நெருக்கடி கொண்டு தான் ஆளை காலி பண்ணுற வேலையை கூட பண்ணிடுவாங்க. அதனால் நாம் இந்த நேரத்தில் எங்கே போய் இறைவனை கரெக்டாக வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வுக்கு நல்ல முஸ்லீமாக வாழ முடியுமோ அப்படி போயிடுவோம்னு போனான். இப்போ நம்மளும் போகணும். எப்போ போகலாம்னு கேட்டால், நமக்கு அப்படியான ஒரு சூழல் வந்தால்,
ஏன் இப்படி சொல்கிற ஆட்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? வாயை திறக்காத ஆள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. வாயே திறக்கிறது இல்லை, இஸ்லாத்தை பற்றியே பேசுறது இல்லை, பேசுனா பிரச்சனை ஆயிரும்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பேர வேண்டியதான்ப்பா, உலகம் சரியில்லை, எல்லாம் தீமையில் மூழ்கி கிடக்குது, அதனால எங்கிட்டாவது காடை செடியான்னு போய் கொகையில போய் உட்காந்துக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பாலை பீச்சு குடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம வாழ்ந்துருவோங்கிறாங்க. இது இஸ்லாம் இல்லை. இப்படியான போதனைகளை சொல்லலை. சொல்லணும், போராடணும், தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணும், எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் நிற்கணும். முடியலை, அவ்வளோதான், இதுக்கு பிறகு வாய்ப்பே இல்லை, வாய்க்கு பூட்டு போட்டாங்க, வாழ்க்கைக்கு தடை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது அப்போ நீங்கள் கிளம்பி போங்க. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத், இப்போ இதிலிருந்து நானும் படிப்பினையாக எடுத்துக்கிறது, இந்த வாலிபர்களை வந்து அல்லாஹ் மையப்படுத்துகிறான் இந்த ஒரு கதையில். ஸோ இதை வந்து வாலிபர்கள் சென்ட்ரிக்காக அல்லாஹ் சொல்கிறதுக்கான ரீசனை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெறும் வாலிபர்கள் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும், அது அவங்களோட பவரை வந்து அல்லாஹ் வெளிப்படுத்த ஒரு நோக்கமாக சொல்கிறானோ? ஆமாம், அதில் இந்த வாலிபர்கள் அப்படின்ற அந்த சொல்லு உண்மையிலேயே முக்கியமானது தான். இன்னமும் ஃபித்தியத்துன் ஆமனு பி ரப்பிஹிம், தம் இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்கள் அவர்கள், இளைஞர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பொதுவாகவே இளமை பருவம் ஒரு மனித வாழ்க்கையோட முக்கியமான பருவம். மாற்றத்திற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இளைஞர்களுக்கு தான் இருக்குது. பாருங்களேன், நீங்கள் உலகத்தில் வந்திருக்கிற கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், மாற்றங்களாக இருக்கட்டும், புரட்சிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றின் பின்னணியிலையும் யார் இருக்கா? செஞ்ச ஆட்கள் அந்த புரட்சியை நிகழ்த்தினாலும் 80 வயசு வரைக்கும் இருப்பார். ஆனால் எப்போ நிகழ்த்தினாருன்னு பார்த்தா அவருடைய அந்த இளமை பருவத்தில் தான் அந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் அவங்கள்ட்ட வந்து வெளிப்பட்டுரும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஏகத்துவ பகுத்தறிவு பகலவன், ஏகத்துவ புரட்சியாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளவு செய்திகள், அப்படியே தர்க்க ரீதியாக லாஜிக்காக அடித்து சிலைகளை பூரா அடித்து நொறுக்கிந்தா பெரிய சிலை தான் பண்ணிச்சு அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு, அது எப்படிப்பா பேசும் அப்படின்னு கேட்டோன்னே, நானும் இதுதானப்பா இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படியே திகைக்க வைக்கிற மாதிரியான வாதங்களை எல்லாம் முன் வச்சு அப்படியெல்லாம் பண்ணினாங்க. பெரும் புரட்சியாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஆகப்பெரிய அந்த நிகழ்வுகளை எப்போ செஞ்சாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுதுன்னு பார்த்தா, அவங்க இளமை பருவத்தில் செஞ்சாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. காலு சமிஅனா ஃபத்தன் யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். சிலையெல்லாம் அடித்து நொறுங்கி கிடக்கிறத பார்த்தோன்னே, என்ன இப்படி கிடக்குது, யார் நம்ம இந்த கேள்விப்பட்டோமே அந்த இப்ராஹிம்னு ஒரு வாலிபன், அந்த பையன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னதா அவங்க பேசிக்கிட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ இளமை பருவம் என்பது நல்ல துடிப்பான பருவம். இளைஞர்களுக்கு இது செய்தி இருக்குது. இப்போ இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? பெரும்பாலான வாலிபர்களை பார்க்குறோம், அவங்க நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய ஆரோக்கியத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் ஃபோனில் உட்காந்துக்கிட்டு மொபைலில் எப்போ பார்த்தாலும் வீண் கேளிக்கைகளில் நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஒவ்வொரு நேரமும் விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத உங்களுக்கு யார் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. போதைப் பொருளில் போய் மாட்டிக்கிட்டு ஏதோ சும்மா பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு போனவங்க அப்படியே அதில் போய் வீழ்ந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு பெரிய பாடம். நீ என்ன உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிற? இதுதான் செய்ய வேண்டிய பருவம். இந்த பருவத்தை விட்டுட்டா எந்த பருவத்தில் ஒன்றால் செய்ய முடியும்? முதுமை பருவத்தில் 70 வயசு 80 வயசு ஆகிடுச்சு, வயசான காலத்தில் நீ செய்யணும்னு நினச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காத. இப்போ சில பேர் நினைக்கலாம், பெரியவங்களும் அது மாதிரி அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிற பெரியவங்களும் இருப்பாங்க தான். ஆனால் அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்குமா? மனசு சொல்லும், உடல் ஒத்துழைக்காது. சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க கூட சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கும், மனசு தெளிவாக இருக்காது. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற இடம் எதுனா இளமை பருவம் தான். அறிவும் தெளிவாக இருக்கும், உடல் ஆற்றலும் தெளிவாக இருக்கும், எதை தீர்மானிக்கிறாங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்கும். இப்போ ரெண்டாவது டைவர்ட் ஆகிற பருவம் இதுதான். இந்த மாதிரியான உலகியல் தேவைகள் தேட்டங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிற பருவம். அந்த பருவத்தில் ஒருத்தர் ஈமானிய பக்கம் வந்துட்டார் அப்படின்னா, இறைவனுக்காக வேண்டி நின்றுட்டாருன்னா அவர் கொண்டாட தகுந்தவர். அதனால தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, மறுமையில் அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிழல் கொடுப்பான் ஒரு 7 பேருக்கு அப்படின்ற சொல்ல. அதில் இளைஞர்கள் வந்து ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, ஷாபுன் வாலிபன் அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே அந்த இளமை பருவத்தை கழிச்சானே அந்த வாலிபன். அப்போ அவ்வளோ பெரிய கிரேடு இருக்கு. அந்த பருவம் அவனை டைவர்ட் பண்ணுற பருவம், ஈஸியாக கேளிக்கைகளில் மூழ்குவதற்கு செய்தான் அழைச்சிட்டு போகிற பருவம். அந்த நேரத்தில் உள்ளே வந்துட்டோம்னா நீ பெரிய ஆளுப்பான்னு அல்லாஹ் அவனுக்கு கிரேடு கொடுக்குறான். அதனால தான் அந்த இளமை அந்த வார்த்தையும் சேர்த்து சொல்கிறான். 7 பேர் அல்லது மொட்டையா ஒரு 10 பேர் அப்படி ஏதோ ஒரு நம்பரை சொல்லிட்டு போயிருக்கலாம். வாலிபர்கள், ஈமான் கொண்ட வாலிபர்கள் அப்படிங்கிற சொல்லு. இப்போ இந்த நம்பரை பற்றி சொல்லும் போது எனக்கு அந்த சூறா படித்து அந்த ஞாபகம் வருது. அதிலெல்லாம் அந்த நம்பரை பற்றி சொல்கிறான். இதில் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் விவாதம் பண்ணுறது வந்து தேவையில்லாத ஒரு பேச்சாக வந்து எல்லாம் சொல்கிறான்ல. ஸோ இதிலேருந்தே புரியுது அதில் ஒரு எவ்வளோ அப்ளிகேஷன் ஓரியன்டாக எல்லாம் பேசுகிறான், நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணணுன்றதை பற்றி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியுது. அதோட கூடுதலாக இன்னொரு செய்தியும் இருக்குது அதுக்குள்ளே.
அதாவது இந்த இந்த நம்பர்ஸ் சம்பந்தமாக எத்தனை பேர் அப்படிங்கிற விவகாரம் வரும் பொழுது அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். சயக்கூலூன சலாசத்து ராபியுகும் கல்புகும். அவங்கள சில பேர் சொல்கிறாங்க 3 பேர் போனாங்க, அவங்கள நாய் ஒன்று கூட சேர்த்து மொத்தம் 4 அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஹம்சத்துன் சாதிசுகும் கல்புகும், 5 பேர் போகிறாங்க, 6வது அவங்களுடைய நாயின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க சாதிசுகும் கல்புகும் சாமினும் 7 பேர் போனாங்க, 8வது அவங்களுடைய நாய் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிக்கிறாங்க. குர் ரப்பி அலமு பிஇத்ததிஹிம், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுடைய சரியான எண்ணிக்கையை என் இறைவனே அறிந்தவன்னு சொல்லுங்கள். எண்ணிக்கை அவனே அறிந்தவன். மாயாலமும் இல்லாக்களி, கொஞ்சம் பேரை தவிர மற்றவங்க அதை அறிய மாட்டாங்களே தவிர சரியான எண்ணிக்கையை அறிஞ்சவன் அல்லாஹ் தான் நீங்கள் சொல்லுங்கள். இதில் இன்னொரு ஒரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் அதில் பேசப்படுது. வரலாறுகள் அப்படின்னு சொன்னாலே வரலாறுகளில் பொதுவாக நம்ம படித்த வரலாறு பள்ளிக்கூடத்து வரலாறுலாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். வரலாற்று பாடம்னு வந்தாலே பெரிய மண்டடியாக இருக்கும். வருஷத்தை நினைவு வச்சுக்கிறது, நம்பர்ஸை நினைவு வச்சுக்கிறது. 1432 இது நடந்தது, இங்கே கலிங்கத்து போரில் அசோகர் ஈடுபட்டார். அசோகர் கலிங்கத்து போரில் ஈடுபட்டார்னு சொன்னால் மனசில் நின்றும். அது ஒரு வருஷ நம்பரை போட்டு சொன்ன உடனே அது மேட்ரு இல்லைப்பா, இந்த நம்பரை மனசில் வச்சுக்கிறதுக்காக வேண்டி பாடுபட வேண்டியது இருக்கும். 7 3 இத்தனை போர்களில் பங்கெடுத்தார், இத்தனை போரில் வெற்றி அடைந்தார் அப்படின்னு இந்த நம்பருக்குள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், வரலாற்றில் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரலாற்றில் நம்பர்லாம் மேட்ரு இல்லைப்பா. மேட்ரு என்னன்னா தௌஹீது மேட்ரு, ஏகத்துவம் மேட்ரு, இறைவனுக்காக நீங்கள் உறுதியாக நிற்கிறது மேட்ரு, மறுமையை நம்புறது மேட்ரு. அந்த மேட்ரை விட்டுட்டு தேவையில்லாமல் என்ன டைவர்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன். எதை பார்க்கணுமோ அதை பாருங்கள், சம்மந்தம் இல்லாத விஷயத்தை எல்லாம் பார்த்து உங்களே இந்த மாதிரி நீங்கள் டைவர்ட் ஆகும்போது வரலாற்றில் இந்த நம்பர் மேட்ரு இல்லைப்பா. நீ அதில் போய் சர்ச்சை பண்ணவோ அதில் போய் கவனம் செலுத்தவோ ஆரம்பித்தா கவனம் செலுத்த வேண்டிய தௌஹீதில் செலுத்தாமல் போயிடுற. வண்டி இதில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, கடைசியில் அதில் என்ன ஆகும், கோட்டை விட்ருவோம். எதையுமே எப்போதுமே செய்ய தேவையில்லாத ஒன்று செஞ்சோம்னா செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் போயிடும், எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிட்டு. ஆமாம், செல்ஃபோனில் உட்காந்து நம்ம நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா படிக்க வேண்டிய நேரம் வீணாக போச்சுன்னு அர்த்தம். படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க முடியாது. அதனால் எதில் கவனம் செலுத்தணும், டைவர்ட் ஆகாதே. இதில் இந்த நம்பர்ஸ் வழியாக அல்லாஹ் சொல்ல வர்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணு, எதையுமே கூர்ந்து கவனி, ஒருமுகப்படுத்து, எதை கவனிக்கணுமோ அதில் உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கவனத்தையும் செலவழிக்கணும் அப்படிங்கிறத இதில் அல்லாஹ் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். உஸ்தாத், இதுலேருந்து எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. என்னென்னா அல்லாவே குர்ஆனில் அந்த வசனத்தில் சொல்லும் போது சில பேருக்கு அந்த எண்ணிக்கை தெரியும் அப்படிங்கிறதா சொல்கிறானே. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாம், மாயாலமுகும் இல்லா கலீல், கொஞ்சம் பேரை தவிர மற்றவங்களுக்கு இது தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த கொஞ்சம் பேர் இது பாருங்களேன், நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு திரும்பவும் இதில் ஒரு ஆன்சர் இருக்குது. என்னென்னு கேட்டால் எப்படி நம்புறது அப்படின்னு. எந்த ஒரு வகையிலையும் நீங்கள் அதை நம்பகத்தன்மை அற்றதுன்னு சொல்லக்கூடிய எல்லா வாசலையும் அடைச்சி வச்சுருக்கான் அல்லாஹ். அதில் ஒன்று தான் இது. என்ன அப்படின்னா, பின்னாடி உள்ளவங்க இந்த விவாதம் பண்ணுறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க 4 பேர் 5 பேர் 8 பேருன்னு பேசிக்கிட்டாங்கல்ல, இவங்கெல்லாம் யார், பிற்காலத்தில் வந்தவங்க. அவங்க தான் பிற்காலத்தில் வந்தவங்க, அவங்களுடைய யூகத்தில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல, இப்போ அவங்க கடைக்கு போனாங்க, கடைக்கு போனதுக்கு பிறகு விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு கடையில் ஜாமான் வாங்கிட்டு இவங்க வந்து படுத்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க, அங்கேயே குகையில் மௌத்தாயிட்டாங்க. இப்போ ஊர்க்காரங்க விவரம் தெரிஞ்சு வந்து பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்பொழுது அங்கே மௌத்தாயி கிடப்பாங்கல்ல, மௌத்தாயி அங்கே இருக்கிறாங்க. மௌத்தாயி இருக்கிற ஆள் எத்தனை ஆளுன்னு பார்த்தவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, அந்த ஊரில் எவ்வளோ பேரோ யார் போய் பார்த்தாங்க அவ்வளோதான். அப்போ அந்த கொஞ்சம் பேருக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ நீங்கள் முந்திக்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறதுக்கு முந்தி அல்லாவே ஆன்சர் பண்ணிட்டான். அவனுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாதா? யார் வந்து பார்த்தாங்களோ அன்னைக்கு அந்த சமகாலத்தில் அவங்க மூத்தா போய் கிடக்கும்போது வந்து எப்போ பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கொஞ்சம் பேர் அந்த கொஞ்சம் பேர் அவங்கள தான், வேறு யாரோலாம் கிடையாது. சில பேர் அந்த அலிம்சாக்களாக இருக்கும், நல்லா பெரிய படித்தவங்களாக இருக்கும். ஆமாம், குரானை கரைச்சி குடித்தவங்களுக்கு தெரியும். என்னத்தை நீங்கள் கரைச்சி குடித்தாலும் தெரியாது. அன்னைக்கு சமகாலத்தில் வாழ்ந்து நேரடியாக பார்த்தவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பது தான் அதனுடைய பொருள்.
உஸ்தாத் இப்போ வந்துட்டு அவங்க வந்து நேர்வழியில் இருக்கணும்னு பாடுபட்டாங்க. ஆக்சுவலாக குகைவாசிகள் நேர்வழியில் இருக்கணும்னு பாடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேர்வழியில் சோர்வடையாமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை எனக்கு வந்து நல்லா உள்ள ஆழமாக பதியுது. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இப்போ வந்து நானும் வந்து குகைவாசிகள் மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு அப்ளிகேஷனே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு பண்ணுவோமோ அப்படின்ற இது இல்லாமல் ஸோ நேர்வழியில் இருக்கணும், அதுலேயும் சோர்வடையாமல் இருக்கணுங்கிறத நான் இதிலேருந்து புரிஞ்சுக்கிறேன். ஆமாம், அது உண்மையான விஷயந்தான். அவங்க வந்து நேர்வழியில் இருந்தாங்க. நேர்வழியில் இருந்தவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை கண்டு அஞ்சு வேணாம் எதுக்கு நம்ம இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு ஒதுங்கிடாமல் அதில் போல்டாக உறுதியாகவும் நின்னாங்க. அதில் கூடுதலாக குர்ஆனுடைய வார்த்தை ஒன்று நீங்கள் நல்லா கவனிங்க. வஸித்னாஹும் ஹுதா, அவங்க இன்னஹும் ஃபித்தியத்துன் ஆமனு பிரப்பிஹிம், தம் இறைவனை ஈமான் கொண்ட வாலிபர்கள் அவங்க. வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் அப்படிங்கிறான். அந்த வார்த்தையும் கொஞ்சம் கவனிக்க தந்தது. வஸித்னாஹும் ஹுதா, நாம நேர்வழி காட்டினோம்னு சொல்லலை, நேர்வழியில் நடக்க செய்தோம்னு சொல்லலை. வஸித்னாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், நீங்கள் கொஞ்சம் நேர்வழிக்கு வரணும், அல்லாஹ் டெவலப் பண்ணி பெருசாக்கி விட்ருவோம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்னு நினைக்கணும், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை பலப்படுத்தி உங்களை கட்டுப்படக்கூடியவங்களை ஆக்கிடுவான். அல்லாஹ்வுக்காண்டி தியாகம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் அந்த நினைப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சா அல்லாஹ் 10 ஸ்டெப் வைப்பான். நீங்கள் ஸ்டெப்பே வைக்காமல் உட்காந்துருந்தா அல்லாஹ் வந்து தானாக வாலண்டியராக வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிரபலமான ஹதீஸ் ஒன்று உண்டுல்ல, நீங்கள் ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு முழம் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறான். நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி ஒரு முழம் நெருங்கினால் 2 கையின் நீட்டல் அளவுக்கு அல்லாஹ் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறான். நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி உங்களை நோக்கி அல்லாஹ் ஓடி வருகிறான். அப்போ நீங்கள் நடந்தா தான் அல்லாஹ் வருவான், ஓடுவான். அல்லாஹ் சும்மாவே எடுத்து ரன்னிங் ரேஸில் நம்ம உட்காந்துருப்போம், அல்லாஹ் ஓடி வரும், அப்படிலாம் வரமாட்டான். இப்போ புல்ல வருது, தத்தி நடக்குது, அது 2 ஸ்டெப்பு நடந்து வரும் பொழுது கீழே விழுந்துடக்கூடாது, தகப்பனார் ஓடி போவார்ல. அப்போ கிட்டத்தட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் அது மாதிரி எப்படி அல்லாவை நீங்கள் நினைக்கிறீங்களோ, அல்லாஹ் விஷயத்தில் ஒரு ஸ்டெப்பை முன்னெடுக்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய உதவி உங்களை சேர்ந்துக்கும். எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் நான் உட்காந்த இடத்துல உட்காந்துருப்பேன், அது எல்லாம் நடக்கணும், எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், நான் துவா மட்டும் எல்லாம் நீ செஞ்சிரு ஒன்றும் செய்ய மாட்டான்ல. எல்லாம் வட்டியில் மாட்டிக்கிட்டா, எல்லாம் வட்டியிலேருந்து நீ பாட்டலாம், வட்டியிலேருந்து போகிறதுக்கு நீ என்ன செஞ்ச? தொழுகணும்னு எந்திரிச்சு முதல்ல போய் ஒளி செஞ்சியா? உட்காந்துக்கிட்டே தொலைத்தான் செய்யணும், ஆனால் தொலை முடியாது, அவ்வளோதான். அல்லாஹ் தொழுகிற வாய்ப்பு உனக்கு கொடுக்க மாட்டான். நீ முதல்ல எந்திப்பா, அதுக்கப்புறம் அல்லாஹ் இடத்துல கோரிக்கையை வை, அல்லாஹ் இடத்துல. இதை அந்த வார்த்தையும் நமக்கு சொல்லு. இந்த கோரிக்கை இவங்க கூட குகைவாசிகள் கூட ஒரு துவா செஞ்சாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த குகையில் போயிட்டு அப்போ கூட அல்லாட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. கரெக்டு, அது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம செய்யணுங்கிறது ஒன்று, முதல் சொன்ன பதிலிருந்து நாம் ஒரு ஸ்டெப்பு வரணும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஆற்றுவதோடு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்ச உடனே இருமாந்து இருந்துடக்கூடாது. அதான் எல்லாம் செஞ்சுட்டேனே, நான் கடையை போட்டுட்டேனே, நான் தான் ஆட்களை கடைக்கு வேலைக்கு வச்சுட்டேன், விளம்பரம் பண்ணிட்டேன், சாமான் எடுத்து அடிக்கிட்டேன் அப்படின்னு சும்மா இருந்துடக்கூடாது. நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன், என் ரப்பு நம்ம செய்ய வேண்டியது எனக்கு செஞ்சு எனக்கு உதவி செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அதான் வந்த உடனே அதான் கேட்டாங்களாம், இது அவல் ஃபித்தியத்து இலல் கஹ்ஃபி, கஹ்ஃபுக்குள்ள குகைக்குள்ள அவங்க ஒதுங்கின உடனே, தஞ்சம் புகுந்த உடனே, ஃபகாலு வந்த உடனே கையேந்திட்டாங்க, ரப்பனா ஆத்தினா மில்லதுங்க ரஹ்மத்தன் வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு உன்னுடைய அருளை நீ கொடு, எங்களுடைய காரியங்களை லேசாக்கி சீராக்கித்தா அப்படின்னு அல்லாஹ் இடத்துல துவாவை போட்டா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளும் செய்ய வேண்டியதை செய்யணும், செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல தவக்கல், அல்லாஹ்வை நாடி, அல்லாஹ்வை சார்ந்து, அல்லாஹ்வால தான் இது முடியுமே தவிர நான் செய்துவிட்ட காரணத்தினால் எல்லாம் முடிந்துவிடும் அப்படின்ற ஒரு இருமாந்து போகிற ஒரு மனநிலைக்கு வரக்கூடாதுங்கிற பாடமும் அதுக்குள்ளே இருக்குது. உஸ்தாத், இப்போ வந்து குகைவாசிகள் பற்றி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லும் போது குகைவாசிகள் மட்டும் இல்லாமல் ஏட்டுக்குரியவர்கள்னு சொல்கிறானே, இப்போ ஏட்டுக்குரியவர்கள்னால் அது என்ன? அது ஆமாம், அதில் அவங்களுக்கு பேர் சொல்லும்போது பெரும்பாலும் குகைவாசிகள்ங்கிறது எல்லாருக்கும் பரிச்சயமாக பிரபலமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. ஆனால் எங்கே குகைவாசிகள்னு சொல்கிறானோ அதோட சேர்த்தே இதையும் சொல்கிறான், அண்ணா சஹாபல் கஹ்ஃபி வர் ரகீமி, 2 சொல்லும் வருது, குகைவாசிகள் மேலும் ஏட்டுக்குரியோர். அவர்கள் வந்து நம்முடைய அத்தாட்சிகளை ரொம்ப ஆச்சரியமானவங்க நீங்கள் நினைக்கிறீங்களான்னு இந்த வரலாறு துவங்கும் போதே 2 பேரையும் சொல்லி தான் சொல்கிறான். ஆனால் இந்த ஏட்டுக்குரியோர் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை எப்போதுமே நாம் பயன்படுத்துகிறத போல் ரொம்ப சாதாரணமாக
அல்லது ரொம்ப பேச்சுக்கு சில நேரத்தில் தேவையே இல்லாமல் கூட சில சொற்களை பயன்படுத்துவோம். இறைவனுடைய வார்த்தைகள் அப்படி இருக்காது. எல்லாமே ரொம்ப கருத்தாழம் மிகுந்ததாக, மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக, வெறும் கதை கேட்டுட்டு போகிற மாதிரியோ பேரை தெரிஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி அப்படியெல்லாம் எல்லாம் நமக்கு சொல்ல மாட்டான். அந்த கோணத்தில் இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா பலரும் பல கருத்துக்கள் இதுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. சில பேர் ஊர் பேர் அப்படியெல்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் அதுவெல்லாம் ஒரு பெரிய பொருத்தமான விளக்கமாக இல்லை. ஏட்டுக்கு உரியவர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ள இப்போ ஏடு, அவங்கள்ட்ட என்னமோ ஒரு ஏடு இருந்திருக்கு, அந்த ஏடு சம்மந்தமாக ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜை பின்னாடி உள்ளவங்க தேடி கண்டுபிடிக்கட்டும் என்றோ அல்லது தேடி கண்டுபிடிப்பார்கள் என்றோ ஏதோ ஒரு அம்சம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் அந்த பேரை அவங்களுக்கு சூட்டி நமக்கு அறிமுகப்படுத்தலாம். அந்த வகையில் அந்த 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 பேரின் பின்னாடி போய் நம்ம தேடி போனோம்னா ஒரு ஒரு ஆச்சரியமான வரலாறு அதுக்கு பின்னாடி ஒன்று மறைஞ்சு கிடக்குது. ஒரு 70-75 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1950கள் 40-47 அந்த பீரியடில் ஜோர்டான் மலை பகுதியில் ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையன் ஒருத்தன் ஆடுகளை தேடி போனான் மலை குகைக்கு. சாயங்காலம் போல் ஆடுகளை கொஞ்சம் காணும்னு சொல்லிட்டு தேடி போனால் அந்த மலை குகைக்குள்ளே பார்த்தா மண் இதில் தோளாலான எழுதப்பட்ட தோல் சுருள்கள் இருந்துச்சு. தோல் சுருள்களை அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பா செருப்பு தைக்கிறவர், அப்பா செருப்பு தைக்கிறதுக்கு நல்ல நிறைய தோல் சுருள்லாம் கிடக்குதே, சுருண்டு சுருண்டு கிடக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம்னு கொஞ்சத்தை எடுத்து கொண்டு போய் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்தான். அப்பா நல்லா இருக்குப்பா, நம்ம பயன்படுத்தலாமேப்பா, நம்ம வேறு எதுவும் இருக்கா, இன்னும் இருக்குது வாங்கன்னு சொல்லி திரும்ப அப்பாவும் சேர்ந்து போய் இருக்க ஒரு அல்ட்டு வந்துட்டார். அல்ட்டு வந்து பார்த்தா தைக்கலாம், செருப்பு தைச்சிக்குவோம் பயன்படுத்திக்குவோம் நினச்சவருக்கு அதில் என்னமோ நிறைய எழுதியிருக்கு, ஹீப்ரு மொழியில் எழுதியிருக்கு. அவருக்கு அதை வச்சு பயன்படுத்த மனசு இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பழைய புத்தக கடைக்காரர்கிட்ட போய் காட்டுறாரு. அவர் காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறார். சரிப்பா இது ஏதோ பயனுள்ளதாக தான் இருக்குது நீ என்கிட்ட குனிஞ்சு அவர் வாங்கிக்கிறார். அவர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு கேட்டால் அந்த ஊரில் இருந்த சர்ச்சு ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்துக்கு போயிடுது. ஏன்னா ஹீப்ரு மொழியில் இருக்குது, எழுதப்ப ஹீப்ரு மொழி அவங்களுக்கு தெரியும். சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மொழியை தான் அவங்க படிப்பாங்க, அவங்க வேதம் அதில் தான் இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கப்பட்டுருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் இருக்கான்னு சொல்லி திரும்ப தேடி போகிறாங்க. திரும்ப தேடி போய் ஒரு 2-3 வருஷமாக தேடி அந்த பகுதி மலைக்குண்டு அங்கிட்டு எல்லா பக்கமும் தேடி அந்த குகையை சுற்றி இருந்த வேறு இன்னும் இருக்கிற எல்லா சூழல்கள் இன்னும் நிறைய கிடந்திருக்கு, எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து வச்சு அவங்க இடத்துல சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கையில் இருக்கிற இந்த மாதிரி ஒன்று விஷயம் வந்துருச்சு அப்படின்றது ஊருக்குள்ளே எல்லா பக்கமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஊருக்குள்ளே தெரிஞ்ச உடனே அன்றைக்கி ஜோர்டானுடைய மன்னராக ஹுசைன் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், அவர் இதை பொதுவில் கொடுங்க, அதில் இருக்கிற விஷயம் என்னமோ பழைய காலத்து விஷயம், அது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கொண்ட ஒரு குழு அமைத்து அது என்ன இருக்குன்றதை படித்து மக்களுக்கு வரலாற்று செய்திகளை சொல்லுவோம் அப்படின்னு கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கைகளை கிறிஸ்தவ திருச்சபைகள் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை இது ப்ரைவேட்டு இது, அதை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது, நீங்கள் இப்படியெல்லாம் டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அவங்கள்ட்டே இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு ஒரு குழு போட்டு அதில் என்ன இருக்குன்னு படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டீமுக்குள்ளே ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க, வெளியே சொல்லவே இல்லை. நீண்ட காலமாக ரகசியமாகவே இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் அந்த டீமில் உள்ள ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர ஊருக்குள்ளே யாருக்குமே தெரியாது. ஒரு இடத்துல ரொம்ப காலத்துக்கு பிறகு அது இன்னும் செதஞ்சு போயிடும், வீணாக போயிடும் போல இருக்குது அப்படின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது அதை இந்த நுண்ணிய படச்சுருள் மைக்ரோ ஃபிலிமில் மாற்றிக்குவோன்னு சொல்லிவிட்டு அப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு அதில் உள்ள ஒரு காப்பியை என்ன பண்ணுறாங்கன்னா, பாதுகாப்புக்காக வேண்டி அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்புக்காக வேண்டி இது ஒரு பெரிய ஆவணம், வரலாற்று விஷயம் இது அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து விட்றாங்க. அவங்கள்ட்ட போய் அது இருக்குது. வாட்டிகன் சிட்டி தான் கிறிஸ்தவருடைய தலைமையும், அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ரகசியத்தை வெளியே விடாமல் உள்ள என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வெளியே சொல்லாமல் இப்படியே போச்சு. ஒரு நீண்ட காலம் போயிடுச்சு. எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 1900களை தாண்டியாச்சு. 1900களை தாண்டினதுக்கு பிறகு அந்த லைப்ரரிக்கு, எந்த லைப்ரரியில் இந்த மைக்ரோ ஃபிலிம்ஸ் இருக்குதோ அந்த லைப்ரரிக்கு ஒரு பொறுப்பாளர் வர்றாரு, ஐஸ்மேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர். அவர் ஆல்ரெடி சில வருடங்களுக்கு முன்னாடி 1990களிலேயே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை பற்றி கேள்விப்பட்டு இதை படிக்கணும்னு பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அவங்க யாரும் பெர்மிஷன் கொடுக்கல, அந்த டீமை தவிர வேறு யாரும் படிக்க முடியாதுன்ட்டாங்கல்ல. இப்போ அவர் அந்த நூலகத்துடைய பொறுப்பாளராக வந்துட்டார். அவர் கஸ்டடியில் மைக்ரோ ஃபிலிம் இருக்கணுன்னு அதை பெருசுப்படுத்தி அதை பெரிய படமாக மாற்றி அதை படிப்போன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறார். அவர் ஒரு ஹீப்ரு மொழி பேராசிரியரை பக்கத்தில் துணைக்கு அழைச்சிக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து படிக்கிறாங்க. படித்த விஷயங்களை அதுக்கு பிறகு ஒரு ஆவணப்படமாக எடுத்து அந்த ஆவணப்படம் பிபிசி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பவும் செய்யப்பட்டுச்சு. 1998 ஆவணப்படம் ஒளிபரப்பவும் பட்டுச்சு.
ஒளிபரப்பப்பட்டது என்னன்னு கேட்டால் பெரிய அதிர்வலைகளை ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அதில் அவங்க சொன்ன விஷயங்கள் பெரிய ஆச்சரியமான விஷயம். என்ன விஷயங்கள்னு கேட்டால் அதில் இருக்கிற செய்திகள் இது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட இஞ்சில் அது அன்னைக்கு இருந்த அந்த வேதம் தூய்மையான முறையில் ஈசா நபிக்கு அருளப்பட்ட வேதத்தை அவங்க கையில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த 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 குகைவாசிகள் இருக்கிறாங்களே ரசூல்லா காலத்துக்கு ஒரு 300-400 வருஷத்துக்கு முந்தினவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு 100-150 வருஷத்துக்கு பிந்தினவங்க. அப்போ அந்த நபியினுடைய மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வேதம் அன்னைக்கு அவங்க கையில் தூய்மையாக இருந்துச்சு. அந்த வேத சுருள்களோடு தான் அவங்க ஏடுகளோடு தான் போனாங்க, வெறும் கை வீசி போகலை. அந்த ஏடுகளை எல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே உட்காந்து படிக்க வைக்க ஒருத்தர் சொல்லிக்கலாம் வச்சுக்கலான்னு அந்த வேதத்தோடு தான் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய கையில் இருக்கிற வேதம் அந்த வேதம் இல்லை. அது இன்னைக்கு இருக்கிற வேதம் என்னன்னு கேட்டால் இது வந்து கிறிஸ்துவுக்கு பல வருஷங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவரை பற்றி எழுதுனது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட வேதம் அல்ல அது. ஈசாவைக்கு பின்னாடி பல 100 வருடங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அவரை பற்றி எழுதுனது. பவுல் கொண்டு வந்த கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய போதனைகள் அதுதான் இருக்குது. இதில் நிஜமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போதனைகள் அது எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இது வெளியே போச்சுன்னா பெரிய ஆபத்தில். ஏன்னா டிட்டோ குரானில் என்ன இருக்கோ அப்படி இருக்கு. குரானுக்கு இதுக்கு எந்த முரண்பாடுகளுமே இல்லை. அந்த ஆவண படத்தில் 2 பேரும் சொல்கிறாங்க. யார் சொல்கிறான்? ஐஸ்மேன் சொல்கிறார், அந்த நூலகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த படித்தார், அவரும் சொல்கிறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணி உட்காந்து அந்த ஹீப்ரு மொழியில் அவருக்கு இது பண்ணி கொடுத்தாரு அந்த பேராசிரியரும் சொல்கிறாரு. 2 பேரும் ஒரே செய்தியை சொல்கிறாங்க. இந்த சாசன சுருள்கள் அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா? சாவுக்கடல் சாசன சுருள்னு டைட்டில் போட்டே வந்துச்சு. தமிழ்லேயே இருக்கு. அந்த தமிழில் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும். கரெக்ட், டெட் சி. ஓகே, டெட் சி ஸ்க்ரால்ஸ் அப்படின்ற பேரில் அது சாவுக்கடல் சாசன சுருள் அப்படின்று அது வெளியிடப்பட்டுச்சு. அவர் இந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுருள்கள் இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகிறது, குர்ஆனை உண்மைப்படுத்துகிறது அப்படின்னா. அப்போது இப்போ தான் நாம் மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அல்லாஹ் சொன்ன வார்த்தை சும்மா சொல்லலை. ஏட்டுக்குரியோர்னு சொன்னது சும்மா போகிற போக்கில் ஏதோ இல்லை, அது உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குன்னு தேடி பார்க்கும்போது இப்படி பின்னாடி ஒரு வரலாறு நமக்கு கிடைக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட அந்த ஏடுகள் அந்த வேதங்கள் அன்றைக்கு பாதுகாப்பாக உண்மையாக இருந்திருக்கிறது. அதற்கும் குர்ஆனுக்கும் இடையில எந்த வேறுபாடும் மாறுபாடுகளும் இல்லாமல் இருந்திருக்கிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் இதன் பின்னாடி வந்து இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் முதல்ல கேட்டீங்களே எப்படி நம்புறதுன்னு, இந்த வார்த்தையில யாரும் சொல்ல முடியும்? இறைவனை தவிர, இறை வார்த்தைகளை தவிர கற்பனையிலெல்லாம் சொல்ல சான்ஸே இல்லை. பல 100 ஆண்டுகளுக்கு. ஏன்னா இதை சொல்லும் போதே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாம் இவர்களுடைய உண்மை வரலாற்றை சொல்லுகிறோம்னு ஆரம்பிக்கிறான். வேற யாரும்லாம் உனக்கு உண்மையான வரலாறு சொல்கிறதுக்குலாம் ஆள் இல்லைப்பா, உண்மை வரலாறு நான் உனக்கு சொல்கிறேன் பாரு அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கிறான். அதனால் இது ஒரு பெரும் இந்த 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 நம்ம குகைவாசிகளை பற்றிய இந்த வரலாறு என்பது வெறுமனே வாசிச்சோ அல்லது ஒரு கேட்டோ அப்படியெல்லாம் போகக்கூடாது. அப்படியே கடந்து நீங்கள் அதில் உழல சிந்திக்க அதில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் விரிந்து கொண்டே போகும். இந்த இடைவெளியில் நாம் பேசிக்கிட்ட விஷயங்கள்ல நமக்கு எவ்வளவு தெரியுது, நாம் இவ்வளவு செய்திகளை அதிலிருந்து தான் எடுத்துருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு காலத்தில் வாழுகிற மக்களும் அதுக்குள்ளே சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா அவரவர்களுக்கு தேவைப்படுகிற அவங்களுடைய சூழலில் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான போராட்டங்கள், அந்த போராட்டங்களை எதிர்கொள்கிற வழிமுறைகள், அதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள். நீங்கள் கூட பாருங்கள், இடையில ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த அவங்களுடைய ஹிஜ்ரத்தை சம்மந்தமாக கேட்டீங்க. அந்த ஹிஜ்ரத்துக்கு இன்னொரு விஷயம் கூட அதுக்குள்ளே வருது. இன்னஹும் எல்ஹரு அலை எருஜுமூக்கும் அவ் யுஈதுக்கும் ஃபி மில்லத்திஹிம் வலன் துஃப்லிஹு இதன் நபதா. இன்னஹும் எல்ஹரு அலைக்கும். நீங்கள் போய் கடையில் போய் சாமான் வாங்க போகிற அந்த சீனு அவர்கிட்ட சொல்லி விட்றாங்க, எப்போ நீங்கள் போகிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக நடந்துக்க, ஆள் கண்டுபிடிச்சிடாம பார்த்து, அப்படி யாராவது நீ தான்றது தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்மளை கல்லால் அடிச்சே கொண்டு விடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்மளை மார்க்கத்தை விட்டே மாற்றிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள்ங்கிற பின்னாடி உள்ள வார்த்தை சொல்லி பாருங்கள். அப்போ இப்படி அதையும் இதையும் மேட்ச் பண்ண புதிய புதிய கருத்துக்களும் சிந்தனைகளும் வாழ்வியல் பாடங்களும் நமக்கு திறந்து கொண்டே இருக்கிறது அந்த வரலாற்றில்.
அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், சூரா கஹஃப் பற்றின பல விஷயங்களை இப்போ உங்கள் மூலயமா நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் குரானில் உள்ள நிறையா விஷயங்களை இது மாதிரி டிஸ்கஷன் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறையா மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குரான் காலேஜ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.